வசனம் இருக்குல்ல, எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி வசனம். நான் அந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்துருக்கேன், இந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் நான் என்னப்பா இவ்வளோ சத்தம் போடுறீங்க? அப்புறம் சார் ஏன் சார் பாய்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்காங்க? இருங்கப்பா இருங்கப்பா. ஷூ கைஸ், ராக்கெட், என்ஜாய் காலேஜ் லைஃப். ஆனால் எல்லாருமே பெரிய இன்ஜினியர்ஸ் ஆகணும். ஹாவ் அ ட்ரீம், கோ ஃபார் இட். ஓகே, அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆல் என்ஜாய் பண்ணுங்க காலேஜ் லைஃபு, ஸ்டடி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் முக்கியமாக ட்ரீம் பிக், பெருசாக கனவு காணுங்க. ஓகேவா? ஒரு சின்ன ஒன் பெட் தேங்க்யூ. வேற என்ன சொல்லிட்டு நினைச்சேன். ஓகே கைஸ், ட்ரீம் பிக், டூ திங். நான் வந்து என்னோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். சித்தா, எப்பவுமே இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த நான் யாரு, அது வந்து விஜய் சேதுபதிக்கு பண்ணாங்க, சேதுபதியில் பண்ணாரு. சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே அந்த சாங்கை தூக்கி நான் போன ரீல் ஒன்று பண்ணுற போது எனக்கு வச்சேன். மதுர வீரன் தானே இது பாருங்களேன், நான் நல்லா எடுத்த வீடியோ வந்து நல்லா எடுத்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக ஸ்ட்ரெச் பண்ணி என்னை ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. இந்த ஆள் மட்டும் என் கையில் கிடச்சான்னு நினச்சிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து பெருமையா, சார் அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் அப்படியே நான் யாருன்னு சொல்ல. தேங்க்யூ சார். அண்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கேளுங்க. நான் யாரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரீலில் போட்டால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது அதுக்கு பொருத்தமானவர் அது அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கும்போது நான் யாருன்னு வரும்போது நினச்சேன், வீரதீரசூரன் வெளியில் வந்த பிறகு அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஐ ஃபெல்ட் இட். இது இருங்கப்பா, இல்லை இருங்க. ஷூ ஓகே. ஐ காட் இட். ஓகே, ஒரு நிமிஷம். அவர் வந்து அருண்குமார்ல, ஆனால் அவர் என்ன கூப்பிட தெரியுமா? நான் வந்து அவரை சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகே, அவர் வந்து சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகேவா? தட்ஸ் லைக் சியா. நோ சார், நவ் சே சித்தா. சித்தா கேட்டுக்கா. He is the sweetest, most proficient director. இந்த படத்துல வந்து ப்ளீஸ் சிட் கலக்கி இருக்காரு. லைக் ஐ மீன், இது வந்து ஏன் படம் நான் வெளில எடுத்துறேன். ஜஸ்ட் கம் அவுட், நீங்க பாருங்க, படம் பார்த்து நீங்க சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் துஷாரா சொல்லிட்டாங்க, இந்த படம் மதுரையில் நடக்கிற ஒரு கதை. அண்ட் அதனால தான் நான் இன்னைக்கு கூட வேஷ்டி போட்டு வந்தேன். அதனால தான் இன்னைக்கு நான் மீசையை முறுக்கினேன். ஆனால் படத்தில் வந்து என்னை அழுக்குப்படுத்தி நாஸ்தி பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். டு பி a little cool. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரே ட்ரெஸ் தான், அதே ட்ரெஸ் தான் ஃபுல் மூவி. நானும் துஷாராவும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. பட் இன்னைக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது ஓகேப்பா, ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அது யதார்த்தத்தோட வந்து பார்த்து கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. இதில் வந்து லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப நான் அதுதான் நான் நினச்சேன். ஏன்னா நாங்கள் வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு உற்சாகம் வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து நாங்கள் 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா அதில் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப அமைதியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. அதை உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவே இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா கலக்கியிருக்காரு. சுராஜ் படம் மலையாளத்தில் பார்த்துருக்கீங்களா? அவரும் கலக்கியிருப்பாரு. பிருத்வி எல்லாருமே இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மறந்துட்டு, வேற யாரும் மறந்துட்டேன்னா சித்தா, நம்ம படத்தில் நடித்தது யாராவது இருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் வராங்க. யாரு? உங்க ஊர் பக்கத்து ஊர் தான். வாட்ஸ் ஹர் நேம்? துஷாரா வந்து தெளிவு வா. இப்போ சார் எப்படி இருக்காங்க? தெளிவு. நான் துஷாரா மட்டும்தான் எங்க யூனிட்ல தெளிவுன்னு நினைச்சேன். நீங்களும் தெளிவாயிட்டீங்க. ஓகே, அவங்கள பத்தி பேசியிருந்தல அவ்வளோ நல்லா, எல்லா படமும் நல்லா பண்றாங்களே. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப இனிமையா அந்த காதல் காட்சிகள் அப்படி இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்ரோஷமான ஒரு துஷாராவும் பார்ப்பீங்க.
ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமா இத்தனை படம், கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப இவ்வளோ மெச்சூரிட்டியோட நடிக்கிறது வந்து துஷாரா, ஐ திங்க் யூ ஆர் அமேசிங். ப்ளீஸ் சிட், யூ கோனா ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஐம் கிளாட் தட் உங்களோட ஒரு முக்கிய படத்தில் நாங்களும் பங்கேற்றோம்னு நினைக்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லணும்? அவ்வளோதான். வேற நிறைய இருக்கு சார். சொல்லுப்பா, நீ கேளுப்பா. சார் காலேஜ் வந்திருக்கோம் சார். நம்ம பசங்கள்லாம் பல பேர் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஏமா அவங்க லவ் பண்ணாம சந்தோஷமா இருக்காங்கம்மா, விட்டுறலாமா? கரெக்டா பசங்க? லவ் சார் நான் சத்தியம் பண்ணிருக்கேன் சார். சியான் வந்தோனே இது வந்து ஒரே நிமிஷம் வாங்கி தரேன் அப்படி. அது ஓகே. இதுல சேர்மனும் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. ஒரு 2 டிப்ஸ் என்ன பண்ணா இல்ல என்ன பண்ணி ப்ரோபோஸ் பண்றது? அழகான பொண்ணு கிட்டயா? ஆமா சார். ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஒரு வெள்ளை கருப்பு மிக்ஸ் பண்ண ஒரு வேஷ்டி கட்டிங்க. ஓகே. அதே மேட்ச் பண்றது ஒரு வெள்ளை சட்டை கருப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ரைட்டா தாடி சார். தாடி. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து இந்த லவ் ஃபெயிலியருக்கு தாடி வளர்க்குறாங்கல்ல, அது மாறிடுச்சு. இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளர்க்குறாங்க. தாடி. ஓகே சார். எல்லா படத்தையும் பார்த்தீங்களா, இதுலயும் தாடி, தங்கலான்லயும் தாடி, பொன்னியின் செல்வன்ல தாடி, கோபுரால தாடி, மகான்ல தாடி. கரெக்ட். ஓகே. become a daddy. yeah. சார் இது அதெல்லாம் வந்து முக்கியம். வேற கூலர்ஸ் என்ன போட்டுக்கலாம்? கூலர்ஸ் இருந்தா போட்டுக்கலாம், இருந்தா போட்டுக்கிறது பெட்டர். ஓகே சார். பாருங்க, இப்ப நான் வந்து தூங்கல கொஞ்ச நாள், அதான் பாருங்க கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. சோ அதனால ஒரு போட்டுனா ரொம்ப கூலா இருப்போம். ஓகேங்களா? அது அப்புறம் இதெல்லாம் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் பி பியூருங்க, ஸ்வீட்டா இருங்க, கியூட்டா இருங்க, உண்மையா இருங்க. நீங்க வந்து அது போதும். உண்மையா லவ் பண்ணுங்க. they will understand it. அத அவங்க பாப்பாங்க, அவ்வளவுதான். and அவங்களுக்காக உயிரை கொடுக்கணும், உருகணும், அதெல்லாம் பண்ணணும். girls you like that. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சரி, எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சார் இங்க. துஷாரா அதுக்கு என்ன சொல்லுச்சு திங்கக்கிழமையில இருந்து. பட் ஐ திங்க் our boys guys you are okay no? உங்களுக்கு என்கிட்ட இருந்து அட்வைஸ்லாம் தேவையில்லை. I know you guys are rock stars. நீங்களாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் with the permission of the chairperson. சொல்ல 1 செகண்ட். ஏன் எவ்வளோ லக்கினா, நான் காலேஜில் படித்தேன்ல, ஒரு காலேஜ், லாயலா காலேஜ். இட்ஸ் அ பாய்ஸ் காலேஜ். ஓகே. ஸோ நாங்கெல்லாம் எங்கள் கிளாஸில் எங்கள் காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருந்தா தெரியுமா? 3 பொண்ணுங்க. 3. சார் ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார். இல்ல கேளுங்க, அதே கேளுங்க. அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவும் இருந்துச்சு. ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஒன்னு வந்து நன்னு அவுட், ஒரு சிஸ்டர். ஓகே. ஒருத்தன் வந்து எங்க அம்மா வயசு. ஸோ 3 பேரு. நான் ஏற்கனவே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா பசங்களும் இத போச்சு. யாருக்குப்பா இது? அப்படியே போய் அப்படியே லேண்டிங்கா என் தலை மேல லேண்ட் பண்ணிட்டு போறீங்க. என் தலை கூட போற தாரா தலையில லேண்ட் பண்ண மீதி ப்ரோக்ராம் என்ன? நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ பக்கத்துல இருக்கீங்க, தைரியமா நிக்கிறேன் சார். ஓகே. சோ அவ்வளவுதான். 1 செக். ஓகேவா பாய்ஸ்? டிப்ஸ் ஓகே. அதான். சோ அங்க வந்து நான் 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்க என்னடானா இவ்வளோண்டு பேருக்கு so many girls, lucky guys. நான் ஏன் மங்கையர்கரசி காலேஜ்ல படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Oh my god. So I'm just saying, see, but jokes apart, I'm sure you guys are all having a happy college life. Enjoy it, study well, and where are the tips வேணுமா? இல்ல அவ்வளவுதான் சார். இப்போ சரி, நீங்க டிப்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல டிப்ஸ் கொடுத்தா இதுக்கு மேல என்ன டிப்ஸ்? இது ஒத்துக்கல. நல்லா பேர் வந்து சீல ஆரம்பிச்சு எம்ல முடிஞ்சா கூட நல்லா இருக்கும். அப்படி ஒரே ஒருத்தர் மட்டும் தானே இருக்கீங்க. I love you too. Thank you. சரி. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்லாம் பண்ணிட்டு போய் காட்டுங்க. வேலண்டைன்ஸ் டே அதெல்லாம் பண்ணி காமிங்கப்பா. இதை காமிக்காதீங்க. இதை காமிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் காமிங்க. Thank you. Sorry. சார் நீங்க பேச சாரி, அப்பப்போ தடைகள் வந்துட்டே இருக்கு. பரவாயில்லை சார். நான் எந்த தடையும் தகர்த்தெறிகிற பவர் கொண்டவர் சார். நிறைய பேசிட்டீங்க சார். ஆனா வந்து உங்களுடைய பாட்டுக்கு மட்டுமே நாங்க வந்து பயங்கரமான ஃபேன்ஸா இருக்கோம்.
ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்கு பாடுனீங்கன்னா எனக்கு புரியுது. அப்புறம் உங்க டான்ஸ்க்கு மட்டும் இல்ல, எனக்கு உஷாரா சொல்லிட்டாங்க. என்ன சுத்தி ஆட போறாங்கன்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம். அது அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் ஏற்கனவே மதுரையில இருக்கேன். ஏதாவது ஒரு பொசிஷன் நிக்கிறேன். என்ன சுத்தி ஆடு உஷாரா. விட மாட்டேன் தெரியும். முயற்சி பண்ணலாம். பாட்டு குரல் போச்சு உங்ககிட்ட பேசி. என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு வேணும்? மதுரை வீரன் தானே தாரா என்ன உசுப்பி வச்சுட்டு வீணே விசில் விசில் பறக்கும் தானே. உங்க பேராண்டின்னு சொல்ல முடியாது, சரி சொல்றேன். உங்க பேராண்டி சியான் தானே. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே போனால் நல்ல ஓவியம், சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவு. எனது உயிரே என் உயிரே எனக்கெனவே நீ கிடைந்தாய். எனது உயிரே எனதுறவே கடவுளை போல் நீ நினைத்தாய். நெடுஞ்சாலையில் படம் பாடும் போல் சேரினேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. Thank you so much. Thank you team. இது வந்து நான் எவ்வளவு கேவலமா பாடுனேன்னு காட்டுறதுக்காக போடுறாங்க. இல்ல சார். யாருப்பா அது? யாரா அந்த பையன்? அதோ அந்த கொண்ட வச்ச பையன் சார். அப்பல இருந்து யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? அதோ அங்க சார். ஏன்டா அந்த எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பவே அவன் பாடுறான் சார். சும்மா சொன்னப்பா. சூப்பர். அதுக்குள்ள செல்ஃபி எடுத்துட்டாப்ல. இன்னைக்குலாம் திட்டினா கூட செல்ஃபி எடுக்கறாங்கப்பா. என்னப்பா பண்றது? ஓகே. பாட்டு பாடி எங்க ஹார்ட் எல்லாம் மெல்ட் பண்ணிட்டீங்க. தண்ணி மட்டும் குடிச்சு. ப்ளீஸ் தண்ணி ப்ளீஸ். தண்ணி சோடா. ஐம் சாரி சோடா. சோடா இட்லி. இந்த இட்லியோட ஒன்னு சாப்பிடுவாங்கல்ல சித்தா, இட்லியோட தண்ணி சோடா வேணாம், இந்த இட்லியோட ஒன்னு கொடுப்பாங்களே, அது என்னது? சட்னின்னு சொல்லிடாதீங்க. தேங்காய் சட்னி. மோரா மோரா மோர் கீயா இளநீரா நீரா நீர் தோசை தானே கேள்விப்பட்டேன். நீர் இட்லி கேள்வி. இதுல என்ன அழகுனால பீர்னு பசங்க சொல்ல. என்னங்கப்பா கலக்குறீங்க? ஆறுமுகம் சாமி கொட்டடி கொட்டடியோ குத்தடி குத்தடி மயிலா ஒத்தடி மத்தடியோ பத்தடி போனா காட்டடி வச்சவனா ஏ இட்டப்பட்டு ரத்த பொட்டு வச்சு விட்டு வந்தவனா.
ராக் அண்ட் ஃபியூஷன் பிராண்டுக்கு பெரிய நன்றி.